கர்த்தருக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உலகம் முழுவதும், அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரிதான், யூதர்களாக இருந்தாலும் சரிதான், எல்லாருடைய வாயிலும் இன்று புறப்படக்கூடிய ஒரே வாழ்த்து என்னவென்றால் ஹாப்பி நியூ இயர் அல்லது புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்முடைய அற்புதமான ஆண்டவர், அதிசயமான ஆண்டவர், உலகத்தையும் அண்டசராசரத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சுகத்தோடு பலத்தோடு, ஒருவேளை வாழ்க்கை சற்று மேடு பள்ளமாக இருந்திருந்தாலும், பாலைவனத்தில் பயணம் செய்திருந்தாலும், குளிரிலே நடுங்கி இருந்தாலும், பத்திரமாக இந்த 2025வது ஆண்டை கடக்க செய்து 2026வது ஆண்டினுடைய முதல் நாளிலே உலகத்தையும் உங்களையும் என்னையும் நம்முடைய பிள்ளைகளையும் அற்புதமான இந்த இயற்கை காட்சிகளையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினால் உருவாக்கின தெய்வம் இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். அவரும் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டிலே முதல் நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும், உங்களுடைய குடும்பத்தோடும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளோடும், என்ன காரியத்திற்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெப விண்ணப்பங்களோடும், யாரையெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அருளப்படும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். அதுவே அடியனுடைய ஆசீர்வாதமும் அடியன் தருகிற வாக்கு தத்துவமாய் இருக்கிறது. இந்த நாளில் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வாக்கு தத்தம் என்னவென்றால், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 31வது அதிகாரத்திலிருந்து 12வது வசனத்தை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். அந்த 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆனால் தியானத்திற்காக இந்த 2026வது ஆண்டின் வாக்கு தத்துவத்திற்காக உங்களுக்கு ஜெபத்தோடு நான் வைத்திருக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தம், அந்த வசனத்தினுடைய கடைசி 4 வார்த்தைகள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். இப்பதான் இந்த வருஷத்தினுடைய வாக்கு தத்த வார்த்தைகள் என்னவென்றால், இனி ஆங்கில வேதாகமத்திலே henceforth, hereafter என்று இருக்கிறது. தமிழிலே மிகவும் அழகாக அது இருக்கிறது. இனி, கடந்த காலங்கள் எல்லாம் 2025வது வருஷம் அநேகருக்கு, நான் சிலர் என்று சொல்ல முடியாது, அநேகருக்கு வாழ்க்கை தடுமாற்றமாக இருந்திருக்கலாம். சுகவீனத்தின் மத்தியிலே மருத்துவமனைக்கும் வீட்டிற்கும் போக்குவரத்துமாக இருந்திருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளினால் அநேகர் அங்கலாய்த்து இருந்திருக்கலாம். வேலை விஷயத்திலே எத்தனை முறை எதிர்பார்த்தும், எவ்வளவு கையெடுத்து கேட்டிருந்தாலும் ஒரு உயர்வு, ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை இல்லாத சூழ்நிலையிலே ஏன் இந்த வேலைக்கு போகிறோம், ஆனால் குடும்ப பாரம் அழுத்துகிறதே என்று அவமானம் இருந்தாலும், அக்கிரமங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்தாலும், குடும்பத்திலே எத்தனையோ கேட்க முடியாத வார்த்தைகள் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் எழும்பினாலும்,
சமுதாயத்திலே பார்க்கக்கூடிய பார்வைகள் 1000 அர்த்தம் உள்ளதாக இருந்தாலும், ஏன் குடும்பத்தில் உள்ளவர்களே, உறவினர்களே நம்மை பார்த்து 2 வார்த்தைகளாக பேசுகிற அந்த வார்த்தைகள் எப்படி நெஞ்சிலே ஈட்டி கடாவது போல இருந்தாலும், ஆண்டவர் இந்த 2026 நம்மை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு நோக்கத்தோடு தான் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நோக்கம் இல்லை, இனி இவனுக்கு மன்னிப்பு இல்லை, இனி இவனுக்கு எந்த மாறுதல் இல்லை, இவனுக்கு திருப்பு முனை இல்லை என்று ஆண்டவர் நினைத்திருந்தால் 2025 வருஷத்திலே பாதாளத்தில் நாம் படுக்கை போட்டிருப்போம். ஆனால் 2026 வருஷத்திலே ஆண்டவர் நம்மை கடக்க செய்திருக்கிறார் என்றால் அவர் கையிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்தான திட்டம் இருக்கிறது. நம்முடைய சமாதானத்துக்கான, சந்தோஷத்திற்கான, நிம்மதிக்கான அத்தனை சூத்திரமும் திட்டங்களும் அவருடைய கையில் தயாராக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஜெபத்திலே எனக்கு காண்பித்தார். இனி 2025 போகட்டும். அது கசப்பாக இருந்ததா, பரவாயில்லை போகட்டும். கண்ணீரோடு இருந்ததா, பரவாயில்லை போகட்டும். நிம்மதியற்று போய் எத்தனையோ இரவுகள் கண்ணீரால் கழித்திருக்கிறீரா, பரவாயில்லை போகட்டும். இனி அந்த எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி 4 வார்த்தையின் முதல் வார்த்தை இனி. அவர்கள் தோய்ந்து போவதில்லை, அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இந்த வசனத்தினுடைய பின்னணி சம்பவம் என்ன? இந்த வசனத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள், இன்றைக்கும் இந்த இஸ்ரவேலர்களைப் போல எத்தனை பேர் தட்டு தடுமாறி தங்களுடைய வாழ்க்கையில் தடயம் இல்லாமல், தைரியம் இல்லாமல், சோர்ந்து போய், இளைத்து போய், நொந்து போய், பலனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால் அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இஸ்ரவேல் மக்கள் 70 வருஷம் பாபிலோனிலே சொந்த நாடு இல்லாமல், சொந்த ஜனம் இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல், தன்னுடைய விருப்பப்படி பேசுவதற்கான சூழ்நிலை இல்லாமல், தன்னுடைய யெகோவா தெய்வத்தை பகிரங்கமாக கும்பிடுவதற்கோ, தொழுகை செய்வதற்கோ, ஸ்தோத்தரிப்பதற்கோ, நன்றி செலுத்துவதற்கோ ஒரு ஆலயம் இல்லாதபடிக்கு, தன்னுடைய பெயரையே அழைக்க முடியாத சூழ்நிலை அந்த யூத ஜனங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. 70 வருஷம், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 70 வருஷம். எத்தனை முறை அவர்கள் வேண்டியிருப்பார்கள். ஆனால் தீர்க்க தரிசனத்திலே 70 வருஷம். அந்த 70 வருஷம் முடிந்த பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினார். தானியேல் உட்பட யாரெல்லாம் கண்ணீரோடு கேட்டார்களோ அந்த கண்ணீருக்கு உத்தரவாக கதவுகள் திறந்தது. யூதர்கள் அந்த பாபிலோனிய 70 வருஷ ஏறக்குறைய அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது சொந்த ஊருக்கு புறப்படுகிறார்கள். நிலம் இருக்குமா, குடும்பம் இருக்குமா, விட்டு வந்த பிள்ளைகள் இருப்பார்களா, அல்லது நமக்கென்று சுதந்திரம் இருக்குமா, பழையது போல நிம்மதியோடு வாழ்க்கை நடத்த முடியுமா என்ற கேள்விகள் ஏராளமாக போய்கொண்டிருந்தது. பயம், நடுக்கம், கலக்கம் இவைகளெல்லாம் தலைக்கு மேலாக இருந்தது. உள்ளத்திலே ஒரு நிம்மதியற்ற பயணம். நம்பிக்கை உண்டா, எதிர்காலம் உண்டா என்ற ஒரு பெரிய வேதனையான சிந்தனைகளோடு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை அவர்களுக்கு கூறுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த 2026 எனக்கு சுகம் கிடைக்காதா? இந்த 2026 நானும் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ மாட்டோமா? இந்த 2026 என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்காதா? இந்த 2026 என்னுடைய வேலையிலே ஒரு படி உயர்வு கிடைக்காதா? ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா? ஒரு மரியாதை கிடைக்காதா என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்.
உங்களுக்கும் சரிதான், எனக்கும் சரிதான். அப்படிப்பட்ட கண்ணீருக்கு உத்தரவாக, கலக்கத்திற்கு உத்தரவாக, நம்பிக்கை இல்லையா என்று ஏங்குகிற ஏக்கத்தின் உத்தரவாக ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம் இந்த எரேமியா 31வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னிடத்தில் ஓடி வருவார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு நம்பிக்கை யாரும் இல்லை. இந்த 2026ல எல்லாரும் ஹாப்பி நியூ இயர்ன்றாங்க, புத்தாண்டு வாழ்த்துன்றாங்க. அவர்களுக்கு என்ன உத்தரவாதம் என்னுடைய வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும் என்று, என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று, என்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான புத்தாண்டாக போகும் என்று என்ன உத்தரவாதம்? மரபின் அடிப்படையில் அவர்கள் கூறலாம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான சமாதானம், உண்மையான நிம்மதி ஆண்டவரிடத்திலிருந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து மாத்திரம் தான். அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2026 இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ஜெபம் தூபகற்பமாக பரலோகத்தை நிறைக்கிறதோ இல்லையோ, உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிற ஜெபம் தூபகற்பமாக பரலோகத்தை நிரப்பும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கேட்கிற வார்த்தை கேட்கிறதோ இல்லையோ, பிதாவின் காதிலே உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே கெஞ்சி நிற்கும் வார்த்தைகள் நிச்சயமாக கேட்கப்படும். இந்த 2026 லண்டனிலே ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டேன். அந்த குடும்பத்திற்காக ஜெபித்தேன், என்னுடைய குடும்ப ஜெபத்திலும் தனி ஜெபத்திலும். ஆனால் எப்பொழுதெல்லாம் அந்த குடும்பத்தை நினைத்து ஜெபிக்கிறேனோ, ஏதோ ஒரு ஏகாந்தம், என்னையும் அறியாத ஒரு வேதனை ஏற்படும். எப்படி சாத்தியம்? என்னால் முடியுமா? முடியாது என்ற வார்த்தை தான் நான் பேசுவது என் காதுகளில் கேட்கும். எப்படி அந்த குடும்பம் இருந்தது என்றால், அருமையான திருமணம் நடந்து அவர்கள் இருவரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் பிறந்தது. முதல் பிள்ளை சற்று மூளை கோளாறாக மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை. அந்த சிந்தனை, அந்த மூளை வளர்ச்சி. ஐயோ, மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலை அவருடைய உள்ளத்தை நிரப்பிற்று. அது வளர வளர அதனுடைய செய்கைகள், அதனுடைய நடத்தைகள் எல்லாம் கவலைக்கு உள்ளானது. ஏனால் சரீரத்தில் சுகம் இல்லை, சரியான சிந்தனை இல்லை. சரி, 2வது குழந்தை பிறந்தது. எல்லா மருத்துவர்களையும் அழைத்தார்கள். தயவுசெய்து பாருங்க, இந்த கண்ணை பாருங்க, இந்த காதை பாருங்க, இந்த காலெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க, முதலாவது அந்த மூளை சரியா வேலை செய்தான்னு கொஞ்சம் பாருங்க. கெஞ்சி நின்னாங்க. எங்க மூத்த பிள்ளைய நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைய நாங்க ரொம்ப நேசிக்கிறோம். ஆனா எங்களால அந்த குழந்தை படுற பாட்டை எங்களால சகிக்க முடியல, கஷ்டமா இருக்குது, தினந்தோறும் நாங்க அழுகுறோம். இந்த பிள்ளைய பாருங்க, கண்டிப்பா இது சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவரெல்லாம் பரிசோதித்த பிறகு சொன்ன வார்த்தை, மூத்த குழந்தையை போலத்தான் இந்த குழந்தையும் இருக்கும். மூன்றாவது குழந்தை சில வருடங்கள் கழித்து பிறந்தது. பல மருத்துவர்களுடைய ஆலோசனைக்கு பிற்பாடு, பல சத்தான உணவுக்கு பிற்பாடு, பலவிதமான புத்தகத்தை படித்து இப்படித்தான் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை படித்து 3வது பிள்ளையாவது நன்றாக இருக்கும் என்று பெற்றெடுத்தார்கள். 3வது பிள்ளையும் இதே போலத்தான். 3 குழந்தைகள். ஒன்னு இங்க ஓடிச்சுன்னா
அதை பிடிக்கிறதுக்குள்ள இந்த குழந்தை இங்க போயிடும், இதை பிடிக்கிறதுக்குள்ள இன்னொரு. அந்த பெற்றோர்கள் படுகிற பாடு பயங்கரமானது. இது நிமித்தமாக தகப்பன் தற்கொலை செய்து கொண்டான். அவனால முடியல. எத்தனையோ வழிபாட்டு ஸ்தலங்கள், ஆலயங்கள், சபைகள், பள்ளிவாசல்கள் எல்லாம் போயாச்சு. தற்கொலை செய்து கொண்டார். கணவன் இல்ல, இந்த அம்மா மாத்திரம்தான். 3 பிள்ளைங்களை, அது இப்படிப்பட்ட பிள்ளைங்களை எப்படி இந்த தாய் வளர்க்க முடியும்? அந்த அம்மாவும் சரி ரைட், இந்த 3 பிள்ளையும் நம்ம ஏதாவது கொடுத்து நம்மளும் தன்னுடைய கணவன் மாதிரி செய்திடலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு. ஆனால் உள்ளத்திலே ஏன் உன்னுடைய இயேசுவை குறித்து நம்பிக்கை இல்லையா? அவர் உனக்கு பலன் தருவார் என்ற நம்பிக்கை இல்லையா? இந்த குழந்தைகள் 3ம் இப்படி பிறந்திருக்கிறது என்று அவருக்கு தெரியாதா? அதற்கு காரணம் இருக்காதா என்றெல்லாம் உள்ளத்திலே யாரோ பேசுகிறது போல. தற்கொலையை தவிர்த்தால், பிள்ளைகளுக்கு விஷம் கொடுப்பதை நிறுத்தினால், ஜெபித்தால், ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சுகமாகவோ சுகம் இல்லாமல் போய் எனக்கு தெரியாது, ஆனா இந்த பிள்ளைகளை நான் வளர்த்து ஆளாக்க வேண்டும், அதற்கு எனக்கு பலனை தாரும், சத்துவத்தை தாரும், வல்லமையை தாரும். ஜெபம்னாங்க. வருஷங்கள் கடந்தது. இன்றும் அந்த தாய் அந்த 3 பிள்ளைகளை கைவிடவில்லை. அதே சமயத்தில் மிகுந்த மனரம்யமாக, மிகுந்த தைரியத்தோடு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படுவேன்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக நிறைவாக்குவார் என்ற நம்பிக்கை அந்த சகோதரிக்கு இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம், நான் அந்த இடத்துல இருந்திருந்தேனா எப்படி அந்த குழந்தைகளை வளர்த்திருப்பேன்? என்னுடைய சிந்தனையை பொறுத்தவரையில அது மிகவும் பயங்கரமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிற பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த தாய் இன்றும் சந்தோஷத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 2026 எப்படி இருக்கும் என்று ஜோசியர்கள் என்னென்னமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய கண்கள் எல்லாம் விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி இருக்கும்படியாக இந்த 2026 ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்கையாக படைத்த ஆண்டவரே, நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நீர் என் கூட வாரும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடிக்கு தேவரீர் எனக்கு பலனாய் நீர் இருந்தரணும் என்று ஜெபிக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் கூறுகிற ஒரு நம்பிக்கையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயா 40:29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. இந்த வசனம் ஏன் சொல்றேன்னா, எரேமியா எழுதுறாரு, அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. எப்படி? சும்மா அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போக முடியுமா? அதுக்கு ஆதாரம் வேண்டாமா? அந்த ஆண்டவரே சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு, தோய்ந்து போகிறவனுக்கு, இடுக்கண்கள் வழியாய் இந்த 2026 பிரவேசிப்பனோ அதுதான் என் வாழ்க்கையாக இருக்குமோ என்று 2026 புத்தாண்டின் அதிகாலையிலே கண்ணீரோடு ஆரம்பிக்கிறவர்களும் உண்டு. அவர்களுக்கு நான் பிரத்யேகமாக சொல்லுகிற வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாம் சரியாயிரணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்கிறது உண்மையிலும் உண்மை என்ற விசுவாசத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட இடுக்கமான வாசல்கள் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது.
ஒவ்வொரு இரவும் தூங்காமல் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? அற்புதமான சுவையான உணவு இருந்தாலும் அதை உண்பதற்கான ஒரு நிம்மதியான சிந்தனை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை சுமந்த சிலுவை நாதர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்கள் கதறுதலை கேட்கிறார் என்பது நிச்சயத்திலும் நிச்சயம். இந்த 2026 ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த புத்தாண்டை எங்களுடைய வாழ்க்கையிலே காணும்படியாக நீர் உதவி செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருடம், இந்த மாதம் எங்களுடையது அல்ல சுவாமி, உம்முடையது. உம்முடைய நாட்கள், நீர் தந்த ஈவு. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலைதோறும் புதியவைகள், இன்றும் புதியவைகளாய் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே இடுக்கண்கள், சோர்வுகள், பலனற்று போய் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாத ஆண்டவரே, நீர் நன்றாக ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இதோ உம்மை நம்பி இந்த புதிய ஆண்டை ஆரம்பித்திருக்கிறார்கள். இறங்கும் ஐயா, கண்ணீரை துடையும் ஐயா, துடைக்கும் ஐயா. ஆண்டவர், அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த வருஷத்தில் கிடைக்கட்டும். வேலைகளிலே ஒரு உயர்வு, வியாபாரத்திலே ஒரு செழுமை, குடும்பத்திலே ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே அற்புதமான நம்பிக்கையின் கதவுகளை நீர் திறந்தரல வேண்டும் ஜெபிக்கின்றோம். சுகமில்லாமல் இந்த புத்தாண்டிலும் மருத்துவமனையில இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை தாரும், நம்பிக்கை தாரும். விரைவிலே சுகத்தோடு வீடு திரும்புவேன் என்று அவர்கள் காதிலே நீர் பேசியறலும் ராஜா. இந்த புத்தாண்டிலும் கணவன் மனைவிகள் பிரிந்திருக்கிறார்கள், ஏகாந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் சேருவதற்கு ஒரு திருப்பு முனையை, மன்னிப்பை நீர் அருளிருள வேண்டுமா ஜெபிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக நீர் உதவி செய்ய போகிறதற்காக நன்றி. படிக்கிற பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்கு இந்த வருஷத்துல ஞானத்தை நீர் தந்துடணும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க இந்த வருஷத்துல நீர் உதவி செய்தணும். கண்ணீரோடு ஜெபித்து வருகிற தாய்மார்களின், தந்தைமார்களின், சகோதர சகோதரிகளின் கண்ணீருக்கு பதிலாக நல்ல உத்தரவுகளை நீர் தந்தரணும் சுவாமி. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.